எத்தனை மருத்துவங்கள் இருக்குது. உலகம் முழுக்க சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி. குட்டியூண்டு நாடு ஒரு குவாட்டமாலா அப்படின்னு ஒரு நாடு. நீங்கள் வரைபடத்தில், வரலாற்று வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீனட், ஒரு நிலக்கடலை சைஸில் தான் இருக்கும் அந்த நாடு. நான் தாய்லாந்தில் ஒரு மருத்துவ மாநாட்டுக்காக போயிருக்கேன் 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 80 வயது ஆன ஒரு மரபு மருத்துவர், ஒரு தாவரவியலாளர், ஒரு பெண்மணி வந்து அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறாங்க ஆங்கிலத்தில். அவங்க வயது அப்போவே 82 வயசு. நான் வந்து அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் கீழே இருந்து. அந்த அம்மா ஒரு தாவரமாக சொல்லி அந்த தாவரவியல் பெயரோடு சொல்கிறார்கள். பல தாவரங்கள் நம்ம நாட்டு தாவரங்களோட கீழானல்லையே அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க வந்து ஃபிலாந்தஸ் நிரூரி, ஃபிலாந்தஸில் வேறு நிரூரி இல்லை, வேறு ஒரு இதை பாட சொல்லி இது மிகச்சிறந்த பயிர், எங்கள் நாட்டில் மட்டும்தான் இருக்குது, எங்கள் நாட்டினுடைய ஆகச்சிறந்த பயிர், இது எங்கள் நாட்டு மரபு மருத்துவம்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. படத்தில் நம்ம ஊர் கீழாநெல்லி படம் இருக்குது. அடடா, எனக்கு வந்து இது எங்கள் ஊர், இவங்க இப்படி நம்ம இப்போ சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே சின்ன பையனா, அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவமெல்லாம் வருது. அப்போ வந்து அவங்க கீழே இறங்கி வந்தோடனே ஓடி போய் அந்த மாட்டை ஃபிலாந்தஸ் வந்து எங்கள் ஊருங்க அப்படின்னு. அவங்க ஃபிலாந்தஸ் மாதிரி கிட்டத்தட்ட 10 செடி இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அத்தனை நாட்டு மரபு மருத்துவத்திலும் ஒரு பேரோடு அது உலாவி கொண்டிருக்கிறது. அத்தனை நாட்டு மக்களினுடைய மஞ்சள் காமாலையும் அது போக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இதுதான் படிப்பு, இதுதான் ஒரு அறிவு. இதை வந்து நம்ம ஒரு நாட்டினுடைய அந்த குவாட்டமாலா நாடு அந்த அம்மாட்ட பேசிக்கொண்டே நடந்து போகிறேன். அங்கே வந்து சாங் மாய் அப்படின்னு ஒரு இடம் தாய்லாந்தில். அந்த சாங் மாய்ங்கிற இடம் வந்து முழுக்க ஒரு பெரிய அந்த நாட்டு மன்னர் அவர்கள் கட்டிய ஒரு பெரிய தாவரவியல் கூடம். அது ஒரு மலை முழுக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன். அதில் பல செடிகளை அவர்கள் காட்டிக்கொண்டே செல்கிறார்கள். நாங்கள்லாம் ஓடிக்கொண்டு பின்னாடி அவங்க கூட போனோம். ஒரு தாவரத்தையும் அவர்கள் வந்து அவங்க நாட்டு விஷயத்தோடு சொல்லி பார்க்கிறார். இப்படி மரபு வந்து உலகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. சுஜோக் அப்படின்னு ஒரு மரபு மருத்துவம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அது நிறைய பேர் வேறு பேரில் பயன்படுத்துகிறோம். ஆனால் சுஜோக்குங்கிறது கொரிய மருத்துவம். அந்த கொரிய மருத்துவத்தில் இந்த வெறும் 10 விரல் தான் அவங்களுக்கான முழு மருத்துவம். அதனுடைய கைகள்லையும் இந்த ஒரு கையினுடைய ஒரு பகுதிகளையும் உடலினுடைய உள்ளுறுப்புகளோடு தொடர்புபடுத்துவாங்க. இன்றைக்கு அக்யூப்ரெஷரில், ரிஃப்ளெக்ஸாலஜியில் எல்லாத்துலேயும் அதனுடைய நம்ம கால் பாதத்தில் எப்படி சொல்கிறோமோ அவங்க கைகளை வைத்து சொல்லக்கூடியது சுஜோக். கம்போ மருத்துவம்னு ஜப்பானில் ஒரு குழுவினர் பயன்படுத்திட்டு வராங்க. கம்போ மருத்துவம்னா தரைக்கு அடியில் விளையக்கூடிய, ஜப்பான் நாட்டில் விளையக்கூடிய கம்போ மருத்துவத்தை வைத்து பல மருந்துகளை பயன்படுத்திட்டு வராங்க. அங்கே ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு பையன், இந்த ஊர் பையன் தான் அவரும். பையனில் அவர் ரொம்ப பெரிய ஆளு, எங்கள் நண்பருங்கிறதுல டக்குன்னு அப்படி சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய இதய மருத்துவர். அவர் வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு பானம் ஒன்றை வாங்கிட்டு வரார். அந்த பானத்தை வாங்கிட்டு வந்து, சிவராம் உனக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி கொண்டு வர, ஆனால் அவங்க எல்லாம் இதை வேறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னார். அது அந்த நாட்டினுடைய மதுபான வகையில் ஒன்று. ஆனால் அவர் ஏன் எனக்கு வாங்கிட்டு வந்து குட்டியாக கொடுத்தாருன்னா, அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு திராவகம் அது, மருத்துவத்திற்கு அவர்கள் மீனோடு சேர்த்து பயன்படுத்துகிறார்கள், நீ யோசிச்சு பாரு அப்படின்னார். நான் அந்த ரொம்ப வெறும் தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 30 ml இருக்கக்கூடிய ஒரு சின்ன புட்டியில் கொடுத்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன விஷயம் அதுதான், அரிசியிலிருந்து திராவகம் போல் வடித்து எடுத்து பண்ணுகிறார்கள் அப்படின்னாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காடி நீர் என்று சித்த மருத்துவத்தில் நாங்கள் வந்து 7 நாள் காய்ச்சிய கடலை புளிப்பு நீர், 7 நாள் காய்ச்சிய காடி என்று நிறைய அரிசி காடி, பழங்கஞ்சி, அதிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு அசிட்டிக் ஆசிட் இன்றைக்கு சொல்கிறோம். அது பல மருந்துகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதை அந்த நாட்டு மக்கள், ஜப்பானியர்கள் அந்த காடி நீரை வைத்து, அந்த அரிசியிலிருந்து புளிக்க வைத்து எடுத்த நீரை கொஞ்சம் அரிசியினுடைய ஓட்காவாக குடிக்கக்கூடிய கூட்டமும் கொஞ்சம் இருக்குது. அந்த அரிசியினுடைய அந்த திராவகமாக எடுத்து மீனோடும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கம்போ மருத்துவத்தோடும் சேர்ந்து ஒரு மருத்துவமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த கம்போ மருத்துவத்தில் தான் அதிமதுரம் இருக்குது. அந்த கம்போ மருத்துவத்தில் இஞ்சி இருக்குது. அந்த கம்போ மருத்துவத்தில் சுக்கு இருக்கிறது. நாம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்காத்தனே அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. சீன மருத்துவம் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 33,000 வகையான மருந்துகளை அவர்கள் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி அரபு மருத்துவம். அதே மாதிரி அந்த குவாட்டமாலாங்கிற அந்த நாடில், அந்த குவாட்டமாலா சிறையை பற்றி நாம் படித்திருப்போம். குவாட்டமாலா சிறையில் அமெரிக்கர்கள் வந்து நிறைய கியூபர்களை கொண்டு போய் அந்த சிறை வைத்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறை வந்து ஒரு பல்வேறு ரகசியங்களை உள்ளடக்கியது என்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த நாட்டில் கூட அவர்களுக்கு ஒரு மரபு மருத்துவம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டினுடைய ஒரு எவ்வளவு பெரிய வரலாற்று, ஒரு நீண்ட வரலாற்றையும் பண்பாட்டு விழுமயத்தும் கொண்ட நம்ம நாட்டில் எவ்வளவு மிக மிக தொன்மையான மரபு மருத்துவமும் எப்படியெல்லாம் இருக்கிறது, அதை நாம் எவ்வளவு தூரம் தொலைத்து நகர்ந்து வந்து விட்டோம். மீட்டெடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு அத்தனை பேர் மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதுக்கு நம்ம திரும்ப இதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம்?
ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத எழுச்சியை இன்றைக்கு எல்லா இடத்திலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மரபு சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் என்று போனால் அதில் இயற்கை மீது அக்கறை கொண்ட விவசாயிகளும் இயற்கை விஞ்ஞானிகள் நம்மாழ்வார் ஐயாவினுடைய சகாக்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேரோடு தான் நாங்கள் பேசி கொண்டிருப்போம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி எல்லா ஊர்களிலும் எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலும் பெருவாரியான மக்கள் மரபு சார்ந்த உணவு மீது, மரபு சார்ந்த வாழ்வியல் மீது, மரபு சார்ந்த மருத்துவங்கள் மீது தங்கள் பார்வையை திருப்பியிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் பெருகி வரக்கூடிய மிகப்பெரிய நோய் கூட்டங்கள் தான். கடுமையான நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருது எங்கே பார்த்தாலும். அதாவது நான் 93 என்னுடைய பயிற்சி ஆரம்பித்தேன். 93 நான் பயிற்சி ஆரம்பித்த போது ஒரு மாதத்திற்கு ஒருத்தர் அல்லது 2 பேர் புற்றுநோயாளிகள் வருவாங்க. அவர்கள் பல மருத்துவத்துறையில் பார்த்து அங்கே கேட்கல, அதனால் நாட்டு வைத்தியம் பண்ணுறீங்களா, நீங்கள் சித்த வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு ஐயத்தோடு தான் அவர்கள் தன்னுடைய கோப்புகளை எடுத்து காட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் காலையில் எங்கள் ஊர் கோயில் கொடை, நான் அதுக்கு காலையில் அங்கே எங்கள் கோயில் கொடை அப்போ நாங்கள் ஊரில் எல்லாம் கிராமத்து மக்களுக்கு எல்லாம் ஒரு மருத்துவ முகாம் நடத்துவோம். அது ஒரு வழக்கமாக 15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மருத்துவ முகாமுக்கு போய் உட்கார்ந்துருந்தா இன்றைக்கி காலையில் ஒரு 38 வயது பெண்மணி அவர்கள் நேராக என்னை பார்ப்பதற்காக சென்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. யாரோ அந்த ஊரில் நாங்கள் வர்றதுக்காக ஒரு நோட்டீஸ்லாம் போட்டு அதை வச்சு பார்த்துட்டு நேராக வந்துட்டாங்க. அவங்க வந்தது என்ன அப்படின்னா, மாரில் ஒரு சின்ன கட்டியாட்டம் இருக்குது, உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப தயங்கி ஒரு பெண்மணி நான் சொல்வதற்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு அப்படியே பேசினாங்க. நாங்கள் ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். ஒரு 6-7 ஆண்டுகளாக ஒவ்வொரு கொடை அந்த இதுலேயும் மருத்துவ முகாம்லேயும் ஒரு புற்றுநோயை கண்டறியக்கூடிய குழுவை கொண்டு நெல்லை கேன்சர் சென்டர்னு இருக்குது, அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பெண்மணியை பார்த்த உடனே அவங்க சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு இது பார்க்கணும், நீங்கள் போய் அந்த பெண் மருத்துவர் இருக்காங்க, அவங்க முழுமையான மார்பக பரிசோதனை செய்து சொல்லுவாங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோம். ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பார்த்துட்டு சொல்ல அந்த டாக்டர் பதறி கொண்டு வராருங்க, இல்லைங்க அவங்கள விட்றாதீங்க, அவங்க அதை பற்றி புரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்திருக்கிறது மார்பக புற்றுநோயின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் நடந்தது. நேற்று மதியம் என்னுடைய தெரிந்த ஒரு நண்பர், ஒரு பெண்மணி, அவங்க 42 வயதில், அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் காலையில் 11 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு 2 மணிக்கு ரயில் ஏறி தான் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். நாளை கழித்து எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகுது. எவ்வளவு தூரம் அடுத்தடுத்த நாட்கள் இந்த நோய்களை பார்த்து கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் போது மனதிற்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன நடக்குது, ஏன் நல்லா இப்போ இன்றைக்கி காலையில் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நண்பர் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை இல்லை, உங்கள் கூடயே பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் வந்தது, நல்லா தானே இருந்தாங்க, உங்கள் வீட்டு கல்யாணத்தில் நல்லா தானே பார்த்துட்டு இருந்தேன், அப்போ கூட பார்த்தேன், அப்பெல்லாம் தெரியலையா அவருக்கு இருக்குன்ட்டு அப்படின்னு எல்லாரும் என்னை சுற்றி இன்றைக்கி காலையில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி மிகச்சிறப்பான உடல் உறுதியோடு பார்த்த ஒரு நபருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கிறதுன்னு தெரியாமையா போச்சு. அது நீங்களாம் டாக்டர்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, அப்படியும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னா அப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. நீங்கள் செய்தித்தாள்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவாங்கன்னா ஒரு செய்தியை படிச்சிருக்கலாம். அந்த February 10 போல் அந்த செய்தி வந்தது இந்த வருடத்தில். நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வருஷம் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்தியா சர்க்கரை நோயாளிகளினுடைய முதலிடமாக வந்திருக்கிறது. உலகத்தில் அதிக எண்ணிக்கையினுடைய சர்க்கரை நோயாளிகள் இருப்பது, நீரிழிவு நோயாளிகள் இருப்பது நம்மளுடைய இந்தியா தான் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லுவோம். இந்த வருடம் அறிவித்திருக்கிறார்கள், இந்தியா புற்றுநோயாளிகளில் முதலிடத்தில் கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு அலட்சியத்தை அலட்சியத்தால் நம்ம ஒரு உயிரை இழந்து விடக்கூடாது. சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் ஆரம்பத்தில் பார்த்து மிகச்சரியாக கட்டுப்படுத்தி போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் புற்றுநோய் அப்படி அல்ல. ஒரு 4-5 புற்றுநோய்களை தான் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. 40 நோய் இருக்குன்னா 3-4 நோய் தான் கட்டுப்படுத்தக்கூடிய சூழலில் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே அவ்வளோ பேருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அதை ஒரு பேசுபொருளாக வைத்து கொள்ளணும். பெண்கள் நிறையா இருக்காங்க. நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய்னா கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர் அப்படிம்பாங்க. அந்த கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் அந்த புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு சிறு இரத்த கசிவு, வெள்ளைப்படுதல், திருமணமானவர்களுக்கு உடலுறவுக்கு பின்னாடி சின்ன இரத்த கசிவு, மாதவிடாய் இல்லாமல் நடுநடுவே சொட்டு சொட்டாக ரத்தம் வருது, இப்படிலாம் சிம்டம் வரும். அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா, மிக அதிக பிரசவங்கள் இருந்துச்சு. 10 குழந்தை பெற்றுப்பாங்க, 8 குழந்தை பெற்றுவாங்க, கருச்சிதைவுகள் அதிகம்.
அதனால் அந்த ஒரு சூழலில் சில பேருக்கு கருப்பை கழுத்து புற்றுநோய் இந்தியாவில் மிக அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ இல்லை. இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது. அந்த பிறப்புறுப்பினுடைய சுகாதாரம் மேம்பட்டதும் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி பெரிய அளவில் என்ன இருக்குது அப்படின்னா, புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்களில் நல்லா கவனிச்சுக்கணும். 1,00,000 பேர் புற்றுநோயாளிகள் இருக்காருன்னா அதில் பெண்களில் கிட்டத்தட்ட 40-45,000 பேர் இருக்காங்க. நம்ம 45,000 பெண்களில் 27% பேர் மார்பக புற்றுநோயாளிகள். அவங்க தான் முதல்ல இருக்காங்க. அப்போ மார்பக புற்றுநோயாளி இவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னா என்ன காரணம்னு நம்ம யோசிக்கணும். புற்றுநோயாளிக்கான காரணம் என்னன்னு யோசிச்சா வெறும் 15% தான். உடனே அம்மாவுக்கு இருந்திருக்குமா, அக்காவுக்கு இருந்திருக்குமா, பெரியம்மாவுக்கு இருக்குமா, அத்தைக்கு இருக்குமா, நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனால் மரபு ரீதியாக புற்றுநோய் வருவதற்கான காரணம் 15% தான். மீதி 85% நம்ம சாப்பாடு, நம்ம சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்கள் தான். இது நான் சொல்லலை, நம்மாழ்வார் ஐயா தொடர்ந்து அவருடைய உரையில் பேசிக்கொண்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் பழைய உரைகள் எல்லாம் எடுத்து கேட்டிங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு உரையை நான் தற்செயலாக ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அப்போ அவர் உரையில் இருந்தார், இங்கே வந்து அணுகுண்டெல்லாம் போட்டு ஆள் அழிக்க வேண்டியதில்லை, வெறும் இட்லி தோசையில் பாய்சன் பண்ணி அழிச்சிடலான்னு அவர் ஒரு உரை சொல்லியிருப்பார். அதை அனுப்பியிருந்தாங்க. அது உண்மை. இன்னைக்கு வந்து நம்முடைய உணவில் வரக்கூடிய நச்சுக்கள், உணவில் கலக்கக்கூடிய மாசுக்கள், சூழலில் கலக்கக்கூடிய நச்சுக்கள், சூழலில் கலக்கக்கூடிய மாசுக்கள், இவையெல்லாம் சேர்ந்தது அந்த மாதிரி நோய் கூட்டங்களை பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு ஓடி திரிந்து விளையாடி கொண்டிருந்த பையன் 15 நாள், இதெல்லாம் நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இல்லை, எல்லாம் 10 நாள் 15 நாள் முன்னாடி, நடு இரவு 11 மணிக்கு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்த்து நான் வந்து கொஞ்சம் அயற்சியில் தூங்கிட்டேன். எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர், சூழலுக்காக பல போராட்டத்தில் தோளோடு நின்று கொண்டிருந்த பையன் அவர். அப்படியே ஓடி 11:30 அடிச்சிருக்காரு. நான் எடுக்கலை. காலையில் பார்க்குறேன் 3 தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு அவசரம் இல்லாமல் ராத்திரியில் கூப்பிட்டுருக்க மாட்டார். நான் 6:15 ஃபோன் அடிக்கிறேன். ஃபோனை எடுத்தால் விசும்புறான், அழுறான். அப்போவுமே தெரியுது ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கான். டக்குன்னு கேட்குறான், அண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே, என்னுடைய குழந்தையோட ரிப்போர்ட்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு ALL பி வெரைட்டிம்பாங்க, அக்யூட் லிம்ஃபாய்டு லிம்ஃபோமான்னு இரத்த புற்றுநோய். இப்படி அங்கங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க, 15 வயசு பசங்க, 20 வயசு குழந்தை, கூடவே இந்த மாதிரி ஒரு 40 வயது 45 வயதில் ஒரு புற்றுநோய்ங்கிறது அந்த காலத்துலையும் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. அன்றைக்கெல்லாம் வந்து வயோதிக நோய் 75 வயசில் வரும், 80 வயதில் வரும். இன்றைக்கி வந்து ஒரு 15 வயசில், 5 வயசில், 20 வயசுலலாம் கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எப்படியாவது இந்த நோய் கூட்டங்கள் வராமல் காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த இடத்தினுடைய தான் நம்முடைய முதல் தேடல் மரபு நோக்கி திரும்புது. அன்னைக்கு இவ்வளோ தூரம் அந்த நோய் கூட்டங்கள் இல்லை. அன்னைக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்தது, ஆனால் மிக குறைவாக வயோதிகத்தில் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு இள வயதில் எதிர்பாராத சூழலில் நேற்று முந்தைய தினம் வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளைங்க இப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான முதல் காரணம் நம்முடைய உணவில் உணவில் கலக்கக்கூடிய நச்சுக்களும் மாசுக்களும். எப்படி இவற்றை தவிர்க்க போகிறோம்? இதெல்லாம் நம்மளும் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். நிறைய அங்கங்கே செய்தி வருது, வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக, கொஞ்சம் கரிசனத்தோட, மெனக்கடலோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு விஷயமா எடுத்து பார்ப்போம். நான் இங்கே வந்து உட்கார்ந்தோடனே எனக்கு வந்து ஒரு பானம் கொடுத்தாங்க. அவர் வந்து மாரணன் நான் கொடுக்குற பானம் சுக்குமல்லி காஃபி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது குடித்த உடனே எனக்கு, நான் அதை குடித்த உடனே தொண்டையில் ஒட்டியிருக்க லேசாக சளியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்போ கூட எனக்கு லைட்டாக ஒரு லேசாக தொண்டை கருமல் வந்திருக்கு. வரும்போது நான் உட்காரும்போது இல்லை, அது அந்த பானம் எனக்கு அந்த குடித்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட காலையிலிருந்து இருந்து அந்த கபம் ஒட்டி கொண்டிருக்கிறது கலைகிறது. இப்போ நான் 2 இருமல் இருமுன்னா என்னுடைய உள்ளே ஒட்டி இருக்கிற அந்த சளி வெளியே போயிடும். ஆங்கிலத்தில் மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூகோலைட்டிக்னா ஒட்டி இருக்கிற சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை ஒரு சிறு பானம், ஒரு சுக்குமல்லி காஃபிங்கிறது மிகச்சிறிய ஒரு பானம், ஒரு 10 நாள் ஆங்கில மருந்து கொடுத்தா தான் நடக்கும் இது. ஆனால் இது வந்து ஒரு குளை அந்த பானம் குடித்த உடனே நமக்கு அதை இலகுவாக்குறது. இந்த மாதிரியான ஒரு சிறு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தான் நம்முடைய தினசரி காலை பானமாக இருக்கணும். காலையில் நம்ம எல்லாரும் வந்து காஃபியோ டீயோ குடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த காஃபி டீக்கு பதிலாக என்றைக்கோ ஒரு நாள் தேநீர் இருந்தீங்களா அருந்திக்கோங்க, தப்பு இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் காஃபி எடுப்பீங்களா எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் 5 நாள், வாரத்தில் 7 நாளில் 2 நாள் வந்து தேநீரோ இதை எடுத்துகிட்டு மீதி 5 நாள், ஒரு நாள் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் ஆவார கஷாயம், ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம், ஒரு நாள் எலுமிச்சை துளசி இதெல்லாம் போட்டு ஒரு சுக்கு எலுமிச்சை துளசி எல்லாம் போட்டு, இல்லை இஞ்சி எலுமிச்சை போட்டு ஒரு பானம். இப்படியான பானங்கள் நம்முடைய அன்றாடம் காலையினுடைய துவக்க உணவாக இருக்கணும். அடிப்படையில் எனக்கு வந்து ரொம்ப கபம், சளி இருக்குது, மூக்கில் சளி சேர்ந்துருக்கு, தொண்டையில் சளி இருக்குது, இருமிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா மிகச்சிறப்பு கரிசாலை தான்.
நம்ம வள்ளலார் வந்து வணங்கி பாராட்ட சொன்ன செடி வந்து கரிசலாங்கண்ணி கீரை. சில நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னென்னா, நம்ம வந்து ஒரு போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு செடி வந்து கரிசலாங்கண்ணி. ஒரு அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சரில் அந்த களை கொல்லிக்கு விற்பாங்க ஒரு டப்பா. வீடிசைடு கிளைஃபோசேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல், ஏன்னா ரவுண்ட் அப் அப்படின்னு ஒரு டப்பா. அந்த ரவுண்ட் அப் டப்பாவில் நீங்கள் அந்த டப்பாவுடைய வாசகத்தை எழுத்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருப்பான்னா, இட் வில் கில் யூக்லிப்டா அல்பா அப்படின்னு எழுதியிருப்பான். இட் வில் கில் யூக்லிப்டா அல்பானா, யூக்லிப்டா அல்பானா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்பதை ஒரு சந்தை சூத்திரமாக வைத்துக்கொண்டு அவன் விற்கிறான். கரிசலாங்கண்ணியை கும்பிட சொன்னவர் நம் வள்ளலார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. களைனா அது வந்து அதை பறித்து அந்த செடிக்கு பக்கத்தில் விளையாது அந்த களையை பிடுங்கணும். பிடுங்கி யாரோ ஒரு வைத்தியர்கிட்ட கொடுத்து அதை தேவைப்படுறவங்களுக்கு கஷாயமாக கொடுக்க சொன்ன கூட்டம் நம்ம. களையை கொன்று மகசூலை பெருக்கணும்னு சொன்னவன் அவன். எங்கே இவ்வளோ வேறுபடுகிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம எல்லா சாதாரணமான நிலத்தில் விளையக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து ஒரு கஷாயமாக தினம் காலையில் ஒரு பானமாக எடுத்தோம்னா ஒட்டி கொண்டிருக்க சளியை வெளியேற்றும். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. காகம் உணும் சளி தீரும் காணேன்னா, இருமி துப்புனா வெளியேறக்கூடிய அந்த சளியை காக்கா வந்து கொத்திட்டு போயிருமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சளியை எடுத்து வெளியே போகக்கூடிய அந்த சளியை வெளியேற்றுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த கரிசலாங்கண்ணி அந்த நெஞ்சில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸ்லையோ இல்லைன்னா வந்து ரொம்ப நாள்பட்ட ஒரு இருமல் சளி வீசிங் இருக்கிறவங்களுக்கு அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணிட்ட இருக்கு. இப்படி வந்து நம்ம கிட்ட நம்ம உடலுக்கு ஏற்ற ஒரு பானத்தை வந்து நம்ம காலை பொழுதில் பானமாக வச்சுக்கணும். சக்கரை வியாதி இன்னைக்கு பெருவாரியா இருக்கு. ஆகச்சிறப்பான பானம் வந்து ஆவாரை கஷாயம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழர்கள் பாடியிருக்காங்க. இன்னைக்கு ஆவாரை எப்படி பயன்படுது என்ன ஒரு பல அறிவியல் ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்திருக்கு. எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எல்லாம் குளுக்கோஸ் ரத்தத்தில் சேருது. அந்த சேர்ற குளுக்கோஸை செல்லுக்குள்ள தள்ளணும். அங்கதான் பிரச்சனை. ஒரு செல்லுக்குள்ள அதை தள்ளிட்டோம்னா அது எனர்ஜியா மாறிடும். எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம உற்சாகமா ஓடிடுவோம். எந்த தொந்தரவும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து குளுக்கோஸை பிரிச்சிருது. ஆனா குளுக்கோஸ் ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கு. இந்த சைக்கிள் ஓட்டுறப்ப முதல்ல ஏற்றி விடுறோம், ஆனால் இறங்க தெரியாது, சுத்திட்டே இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி அந்த குளுக்கோஸ் உள்ளே சுத்திட்டு இருக்கும். அந்த சுத்திட்டே இருக்கும்போது அது பல டேமேஜை உண்டாக்கிடுது. சிறுநீரகத்தில் டேமேஜ் ஆகுது. அங்கே அது அளவுக்கு மீறி அந்த சர்க்கரை மேலே ஏறும்போது கொஞ்சம் யூரின் வழியாக தள்ளி விட பார்க்கும். அது யூரின் வழியாக நிறைய வெளியே போகும். அதுக்கும் மேலே வரும்போது அது உள்ள ஒரு செல்களையாக டேமேஜ் பண்ணும். அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு ஈரல்ல 7-8 நொதிகள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் தொடு சிகிச்சையில் இருக்கிறவங்க, நேச்சுரோபதியில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஈரல் தான் ரொம்ப முக்கியம், ஈரலை மிகச்சரியாக வச்சுக்கணுங்கிறது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஈரலினுடைய நொதிகள் மிக மிக முக்கியமானது. நமக்கு ரத்த எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும், நம்ம உடலில் ரத்தத்தினுடைய பல்வேறு அணுக்கள் உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி சளியை வெளியேற்றுவதற்கு, நம்ம உடலில் இந்த சர்க்கரையை கொண்டு போய் தள்ளுறதுக்கு எல்லாம் ஈரலினுடைய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் அப்படிம்பாங்க. அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸை மிக அதிக அளவில் தள்ளி விடுவதற்கான ஆகச்சிறந்த வேலையை செய்வது ஆவாரை. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தன் கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு. காவிரி நீரும் மற்றும்னா யூரின் இனிப்பா போகுது. தண்ணியில் வந்து யூரின் வந்து பயங்கர சக்கரை கலந்து போச்சுன்னா அது காவிரி நீரை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காவிரி நீரும் மற்றும் நிறைய உப்பும் புரதமும் கலந்து போகிறது, அது கடல் நீருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கான். யூரின்ல உப்பும் புரதமும் நிறைய போச்சு அப்படின்னா சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ சர்க்கரை நோய்க்கும் சரி, சர்க்கரை நோயினால் சிறுநீரக செயலிழப்பு வரதும் சரி, ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை விஷயமா அந்த ஆவாரை கஷாயம் இருக்கு. உடனே ஆவாரை கஷாயம் குடிச்சா நாளைக்கே கிட்னிலாம் ஃபெயிலியர் வராது, இல்லை கிட்னி ஃபெயிலியருக்கு இது மருந்துன்னு தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இவையெல்லாம் அதற்கான காப்புக்கான ஒரு மருந்துகள், உணவுகள். நம்ம அவையெல்லாம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள், ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம் அப்படின்னா காலையில் நம்ம தேநீர் எடுப்பதுக்கு பதிலாக அந்த ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பானங்களும் எந்த பானத்தில் அதிக கசப்பு இருக்கிறதோ அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு பல பயன்களை கொடுக்கும். வைரஸ்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும், எதிர்ப்பாற்றலை கூட்டுவதாக இருக்கட்டும், சர்க்கரையை மேலாண்மை செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கசப்பு வேணும். அதனால தான் ஏன் நம்ம நிலவேம்பு குடிநீரை அவ்வளவு கொண்டாடணும்? நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்படுது? அடிப்படை அதில் உள்ள கசப்பு.
ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பேர். அறிவியல் ஆய்வுகள் என்ன கண்டுபிடிக்குது? பேனிகுலேட் ஏ, பி, ஆண்ட்ரோகிராஃபின்னு 3 விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த 3 தான் நம்ம வைரஸை எதிர்க்குது, இந்த 3 தான் ஈரலுக்கு நல்லது கொடுக்குது, இந்த 3 தான் நம்மளுடைய சர்க்கரையை கையாளுகிற பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்ம மருத்துவத்துக்கு இந்த பேனிகுலேட் ஏ, ஆண்ட்ரோகிராஃபின்லாம் அந்த காலத்தில் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய கசப்பு இத்தனை நோய்களையும் சரியாகும்னு தெரியும். அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப கசப்பு சார்ந்த விஷயங்களை இந்த நோய்களுக்கு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது நிலவேம்பை சர்க்கரை நோய்க்கு பெருசாக நாங்கள் பயன்படுத்தினதில்லை. நிலவேம்புனாலே காய்ச்சலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் பல நேரத்தில் காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு இந்த கஷாயம் கொடுத்த உடனே சக்கரை கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அவர் ஏற்கனவே சக்கரை நோயாளியாக இருப்பார், அவர் வேறு ஏதாவது மருந்து எடுப்பார், இல்லை எடுக்காமல் இருப்பார். சார் இந்த நிலவேம்பு குடித்தோடனே சுகர் குறையுது சார் இருப்பார். என்னன்னு எடுத்து பார்த்தா நிலவேம்பு குடிநீருடைய அந்த கசப்பு தன்மை சர்க்கரைக்கும் பயனாகுதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கசப்பும் துவர்ப்பும் நம்முடைய உணவில் தினம் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கணும். ஸோ காலையில் எடுக்கக்கூடிய பானங்களில் இந்த மாதிரி ஆவாரை, சுக்குமல்லி காஃபி, இல்லை கரிசலாங்கண்ணி நம் உடல்வாகுக்கு போல் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து காலை உணவு. காலை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம தினம் இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு, பொங்கல்னு சாப்பிட வேண்டாம். அது இட்லிலாம் மிகச்சிறந்த உணவு தான், சின்ன பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுப்போம். இங்கே நிறைய பேர் 40 வயதை ஒட்டி இருக்க மாதிரி தெரியுது பார்க்கும்போது. நமக்கான காலை உணவில் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இட்லி, தோசை போதும். மீதி நாட்களெல்லாம் நிறைய சுண்டல், நிறைய காய்கறி துண்டு, நிறைய காய்கறி சூப்பு மாதிரி எல்லாத்தையும் போட்டு அவிச்சு வடித்த தண்ணி, நல்ல முட்டை சாப்பிட்றவங்க 2 முட்டை, ஒரு ஆம்லெட்டு, அப்புறம் கொஞ்சம் சுண்டல், சிவப்பு கொண்டக்கடலையோ இல்லை பாசிப்பருப்போ சுண்டல், இல்லை நான் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பால் பன்னீர், இது மாதிரி விஷயத்த காலை உணவாக வச்சுக்கலாம். நண்பர்களே, நம்முடைய காலை உணவில் இது மாதிரி புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை அதிகமாகவும், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு இட்லி, தோசை கொடுங்க. அதுவும் வெள்ளை கலர் இட்லி வேண்டாம். அது நல்ல சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும், சிகப்பு நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும், பழுப்பு நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். போன தடவைக்கு முந்தின தடவை திருநெல்வேலிக்கு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் வழக்கமாக போனால் நண்பர் வீட்டில் தங்குவேன். அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு அவரை பார்க்க ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா ஒரு பையனும் வந்தாங்க. அந்த அம்மாவும் பையனும் வரும்போது அந்த பையன் ஏதோ ஃபோனை வச்சு இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தான். அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு என்னை சார் நீங்கள் தானே அந்த யூடியூப்பில் கம்பு வரகு அப்படின்னு என்கிட்ட பேச வந்தாங்க. ஆமாம் சார். உடனே அவன் என் நண்பனை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணான். ஆமாம் சார் இது மாதிரி பேசுகிறாருன்னு. சார் நான் உங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், நான் உணவில் இதெல்லாம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோன்னு ரொம்ப அவர்களுக்கு என்னை சந்தித்ததில் ஒரு சின்ன மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட சார் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பையன் அவன் ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கான் ஃபோனில். அவன் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அவன் குரூப்பில் நான் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த அம்மா தட்டி அவனை டே அங்கிள்டா பாடுறா அப்படின்னு என்னை தட்டி அவன் என்னை பார்க்குறான். அப்புறம் அவன் விளையாடுறான். அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. டே இவர் தான்டா நம்ம எல்லாம் நான் வீட்டில் கூட அன்றைக்கி வரகு தோசை செஞ்சேன்ல, அன்றைக்கி ஒரு கம்பு உருண்டை செஞ்சேன்ல அப்படின்னு அவனை கூப்பிட்டு காட்டுறாங்க. அவன் எப்படி கொஞ்ச நேரம் என்னை முறைச்சி பார்த்தான். பார்க்கும்போதே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சார். அவன் பார்த்த உடனே என்ன சொல்கிறான், அங்கிள் நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் ஆக்கினதா அப்படின்னா. அவனுக்கு தோசை இட்லியை நான் அழுக்காக்கிட்டேன்னு பயங்கர கோபம் இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சு. நான் அவனை ஏன்டா அழுக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் எல்லாம் எங்கள் வீட்டில் இட்லி தோசைலாம் விளைன்னு பிரமாதமாக இருந்துச்சு. நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து எங்கள் அம்மா எல்லா தோசையும் எப்போ பார்த்தாலும் அது அழுக்காக இருக்குது அப்படின்னா. இது எவ்வளோ பெரிய சமூக சிக்கல் என்பதை ஒரு செகண்டில் அது உணர வச்சது. அவன் சொன்னது பழுப்பும் கருப்பும் அழுக்கு என்று யார் சொன்னது? எங்கேயாவது இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா? பாமையன்ட்ட கேட்போமா? எங்கேயாவது சங்க இலக்கியத்தில் கருப்பு என்றால் அழுக்கு, பழுப்பு என்றால் அழுக்கு என்று சொல்லியிருக்காங்களா? இடைக்காலத்தில் இந்த சமூகத்தில் பழுப்பு நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி அழுக்கு என நம்ம மனசுக்குள்ள கற்றுக் கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நல்லா யோசிச்சு ஒட்டுமொத்தமாக பார்த்தா எதெல்லாம் கருப்பாக இருக்கோ, எதெல்லாம் பழுப்பாக இருக்கோ, எதெல்லாம் சாம்பலாக இருக்கோ, எதெல்லாம் கருநீலமாக இருக்கோ, எதெல்லாம் சிகப்பாக இருக்கலாம், அவையெல்லாம் ஆகச்சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. வெள்ளை தான் பிரச்சனையாக இருக்குது. தயவு செய்து நம்முடைய உணவுகளில் பல நிறம் உள்ள பல வண்ணங்கள் உள்ள உணவுகளை நம்ம எடுக்கணும். அந்த வண்ணங்களுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. நேற்று ஒரு புத்தகம், நேற்று தான் ஒரு நண்பர் காமிச்சாங்க, நான் உடனே வாங்கினேன். அந்த புத்தகம் மார்பக புற்றுநோயை பற்றி ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் ஒரு 10-15 பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் படிங்கன்னாங்க. அப்படியே அவங்க கொடுத்த நேரத்தில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அமேசானில் ஆர்டர் போட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதில் எழுதியிருக்கான். அதில் ஒரு 15 பக்கம் எல்லா தானியங்களாக எழுதியிருக்கான். இது ஏன் நல்லது, இது ஏன் நல்லது, ஏன் நல்லதுன்னா ஒவ்வொரு இதுக்கு சைடில் இதுக்கு கருநீலம் இருக்குது, இதுக்கு சிவப்பு கலர் இருக்குது, இதுக்கு நீல கலர் இருக்குது, இதுக்கு கருப்பு கலர் இருக்குன்னு தானியங்களை பட்டியல் எடுக்கிறார்கள். அந்த நிறம் இருக்க இருக்க
அவை எல்லாம் புற்றுநோய்க்கு எதிராக வேலை செய்யும் என்று அந்த அறிஞர்களை, சாதாரண ஆள் இல்லை, ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சையில் தலைமை அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தர் எழுதின புக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவுகள்லையும் இப்போ மாப்பிள்ளை சம்பா ஏன் அதை கொண்டாடுறோம்? அது ஒரு சிவப்பரிசி, அது சில பேர் சம்பா அரிசி, மட்டை அரிசின்னு ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சில பேர்லாம் ரொம்ப இதாக சொல்லுவாங்க, நான்லாம் கேரளா போனால் கூட ஒயிட் ரைஸ் கிடைக்கான்னு பார்ப்பேன், சம்பா மட்டைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சிவப்பை தேடி சாப்பிட்றோம்? சிவப்பரிசியை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சிகப்பு நிறம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த செந் நிறத்துக்கு பின்னாடி லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இந்த லைகோபீன்கிற சத்து தான் மிளகாவத்தல்லையும் இருக்குது, தக்காளி பழத்தினுடைய தோலில் இருக்குது, கொய்யாப்பழத்தின் சிகப்பு கொய்யாவினுடைய சிகப்பு நிறத்துக்குள்ளே இருக்குது, மாதுளை முத்துக்களில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து லைகோபீன் ஒரு சத்து. இந்த லைகோபீன் சத்தை நம்ம போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறவங்க படித்து பாருங்கள். லைகோபீன் சத்து புற்றுநோய்கள் வரவிடாமல் எப்படி தடுக்குதுன்னா, செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் கூறுகள் போய் சேர்ந்துக்கும். நம்ம உடம்புல பல ஆயிரம் கோடிகள் செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது செல் அழிச்சிடும். அதுக்கு தேவை தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. தப்பி போன இந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றுவை, ஸ்கேவெஞ்சிங். இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய வேலை அந்த சிகப்பு நிற அரிசியில் இருக்கு நண்பர்களே, சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது, சிகப்பு தக்காளி பழத்தில் இருக்கு, சிகப்பு மாதுளம்பழத்தில் இருக்கு. அந்த சிவந்த நிறம் கொண்ட அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்குள்ள அந்த லைகோபின் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். உடனே அடுத்த நிமிஷம் சார் சிவப்பரிசி சாப்பிட்டா கேன்சர் போயிடுமா சார் அப்படி கேட்காதீங்க. ஆனால் தினம் 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 அதை சாப்பிடும்போது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நிச்சயமாக அது ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் பண்ண நமக்கு இந்த செல் அழிவை தடுக்கும். அது மாதிரி ஒரு விஷயம். ஏன் திண்டுக்கல் திராட்சையை கொண்டாடுறோம்? திண்டுக்கல் திராட்சைக்கு மேலே இருக்க அந்த கருநீல நிறம், அந்த திராட்சையினுடைய விதையில் இருக்கக்கூடிய அதனுடைய தொலியில் இருக்கக்கூடிய ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள். அந்த ரிசர்வெட்டால்ங்கிற பொருள் வந்து இதே வேலை, செல்களுக்கு இடையில தங்கி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியேற்றுது, செல் அழிவை தடுக்குது, இதே நோய்களுக்கு நல்லா இருக்கு. அந்த ரிசர்வெட்டால் இன்னைக்கு உலக சந்தையில் 1300 ரூபா ஒரு கிலோ, அவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்? பன்னீர் திராட்சையா தின்னுட்டு மறக்காமல் துப்பிடுறா, அந்த கொட்டையை துப்பிடு, இல்லைன்னா உள்ளிருந்து செடி வளர்ந்துணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளையில. எவ்வளோ முட்டா பசங்களாக இருந்திருக்கோம் நம்ம. ஆனால் அந்த அந்த பன்னீர் திராட்சை அவ்வளவு சிறப்பு. அந்த தொலியோ நம்ம போய் கொட்டையில்லாத திராட்சை வாங்கினா நம்மள மாதிரி முட்டாள் வேற எவனும் கிடையாது. போய் 200 ரூபா கருப்பு கலரில் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா சார், வாயெல்லாம் இனிக்கும். அது வாயில் என்னைக்காவது ஒரு கருநீல நிறத்தை கொடுத்துருக்கா? கொடுக்காது. ஆனால் பன்னீர் திராட்சையினுடைய துவர்ப்பு, அந்த விதையில் இருக்கக்கூடிய துவர்ப்பு, அந்த மேலே இருக்க கருநீர தொலி, அது பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ வண்ண மிகு உணவை நம்ம எடுக்கணும், தேடி தேடி எடுக்கணும். அந்த கருநீல நிறத்துக்குள்ள பன்னீர் திராட்சை, சிகப்பு கலர் கொய்யாவை ஏன் சிகப்பு கொய்யா சொல்லணும்? அந்த லைகோபீனுக்காக தான். தக்காளி பழத்தினுடைய தோல், ஒரு சின்ன ஜூஸ் வீட்டில் நான் எல்லா புற்றுநோயாளிகளுக்கும் தினசரி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜூஸ் சொல்லுவோம். அதுக்கு ஒன்று ஒரு பெரிய மருத்துவ காரணங்கள் மிகப்பெரிய இல்லை, ஆனால் அதனுடைய சத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது குடிக்கலான்னு தோணுச்சு. மாதுளம்பழம் ஒரு கப்பு, ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கங்க. தக்காளி பழத்தினுடைய தொலி மேலே ஒரு 3-4 தக்காளி பழத்தினுடைய தொலியை மட்டும் ஸ்கிராப்பில் பண்ணி அந்த தொலியை எடுத்துக்குவோம். ஒரு அரை நெல்லிக்காய், வெள்ளரியினுடைய விதை, இதை மட்டும் வெள்ளரி விதையை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த தக்காளி பழ தொலி, நெல்லிக்காய், மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் அடித்து ஒரு கப்பு ஜூஸ் 200 ml போல் குடித்தோன்னா அது பல புற்றுநோய்களுக்கு ஒரு பக்கபலமாக, அது நோய்க்கான சிகிச்சைக்கு ஒரு பக்கபலமாக, அந்த நோய் வேகமாக விலகுவதற்கு உதவியான ஒரு ஜூஸ். எத்தனையோ டானிக், எத்தனையோ மருந்து கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு வேளை தாய்க்கோ இல்லை பெரியம்மாக்கோ சித்திக்கோ இந்த மாதிரி புற்றுநோயினுடைய தாக்கம் இருந்ததுன்னா நம் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பானத்தை, இந்த ஜூஸை ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். இது சும்மா எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜியில் இதே பானத்தை அவர்கள் ஆய்ந்து அறிந்து அந்த எப்படி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஒரு 50 வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும். 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இரவில் 2 தடவை எந்திரிச்சு யூரின் போவாங்க. அது வந்து பெரும்பாலும் அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க, லேசான வீக் வரும். அந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி புற்றுநோயாக மாறாமல் தடுப்பதற்கு இந்த பானம் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் இது வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய லைகோபீன்.
நான் சொன்னேன், அந்த சிவப்பரிசியில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் தான் அந்த பானத்தினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டாக இருக்குன்னு தெரியுது. அது மருந்தாக வர்றது அப்புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம பானங்கள்லையே இதை எடுக்கக்கூடாது. நண்பர்களை, நம் வீட்டில் காலை உணவு சாப்பிடும்போது நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஒரு கப் ஜூஸ் குடிக்க வைக்கலாம். நம்ம இதில் 50 வயசில் இருக்கக்கூடியவங்க வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர கோடையினுடைய உக்கிரம் இருந்துட்டு இருக்கு. மே மாதம் 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் அக்னி அடிக்க போகுது. மிக அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டிய பானம் நீராகாரம். நல்ல நீராகாரத்துக்கு நல்ல சாதத்தை தண்ணி விட்டு வச்சு காலையில் கசக்கி அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த நீராகாரத்தை காலையில் குடித்தோம்னா, ஏன் நீராகாரங்கிறது வெறுமனே அது வந்து குளிர்ச்சிக்கு மட்டும் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நீராகாரம் உடலை நல்லா குளிர்ச்சியாகவும் பித்தத்தை குறைக்கணும், அதுக்கு மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ், நம்ம குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கு. அண்ணன் வந்து பாமையண்ணனும் நானும் இப்போ இந்த அறையில் பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தாண்டா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம்னு சொன்ன ஒரே கூட்டம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனித இனம் வந்து தமிழ் இனம். வேற எந்த இனமும் அப்படி நினைக்கல. அதுதான் பிற நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்குமான அடிப்படை வேறுபாடு. அவன் ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா, நாங்கள் ஈகோ சென்ட்ரிக்னு நம்ம சொன்னோம். ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா மனிதனை மையப்படுத்திய நாகரிகங்கள் அவை. ஆனால் இது வந்து ஈகோ சென்ட்ரிக், இந்த சூழலை மையப்படுத்திய நாகரிகம். ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம உடம்புலையும் நம்ம மட்டும் ஏன் யோசிக்கணும்? இப்போ சிவராமன் நிற்கிறேன்னா என்னுடைய 47% தான் என் மரபணுக்கள் என்னை கட்டுப்படுத்துது. மீதி 43% எத்தனையோ கோடானு கோடு பாக்டீரியாவும் வைரஸும் என் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு. அவையெல்லாம் எதேதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவற்றுக்கு நான் ஹோஸ்ட், அவ்வளோதான். அவை உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அவை வேலை செய்யலைன்னா நமக்கு டயரியா போகணும்னு நான் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா உனக்கு கழிச்சல் நோய் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? உள்ளே இருக்க பாக்டீரியா நல்லா இருந்தால் நம்ம உயிரோடே இருப்போம். நம்முடைய எதிர்பார்த்தலுக்கு அவை மிக அவசியமானது. நம்முடைய பல மெட்டபாலிக் நோய்கள், சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், இவை வராமல் கட்டுப்படுத்துவதற்கு அவை முக்கியமானது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உரையாடலுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு பெரிய ஆய்வாளர் ஒரு ஆய்வு செய்திருக்காரு. என்ன பண்ணுறாரு தெரியுமா? வலப்பக்க குடலில் என்னெல்லாம் பாக்டீரியா இருக்குது, இடப்பக்க குடல் பெருங்குடல் வலது இடதுன்னு வளைஞ்சு வருது. ஒரு ஏரியாலேயும் ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கான். அதனால் சொல்கிறான், ஒரு கருத்தை சொல்கிறாரு. சார், இந்தியாவில் நிறைய பேருக்கு வலது பக்கம் புற்றுநோய் வருது சார். மேற்கத்தியக்காரனுக்குலாம் இடது பக்கம் வருது. அப்போ வலது பக்கம் வர்றவனுக்கு ஏன் இந்த பக்கம் வருது? இங்கே உள்ள சுற்றுச்சூழலா, இல்லை இங்கே உள்ள பாக்டீரியா வேறவா, இவங்க சாப்பிட்ற உணவு வேறையா? நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவையெல்லாம் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் புற்றுநோய் வராதுங்கிற புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஆட்டிசம் குழந்தைகள் பார்த்துருப்பீங்க. ஒரு மூளையினுடைய அத்தனை விஷயங்களும் மிகச்சரியாக இருக்கும். இசிஜி எடுத்தால், எம்ஆர்ஐ எடுத்தால், சிடி எடுத்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை கற்றலில் மிக கடினப்படுது, மாறுபட்டு இருக்கிறது, துருதுருவென ஓடிக்கொண்டு புரிதல் இல்லாமல் இருக்கிறது, பதிலளிக்க இயலவில்லை, வார்த்தைகளை சேர்த்து பேச முடியல. புத்திசாலித்தனம் இருந்த குழந்தைகள் கூட சரியாக பேச முடியாத ஒரு பிறழ்வு நிலையில் அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன காரணம் முட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட காரணங்கள் யோசிக்கப்பட்டன. வேக்சின்கள் காரணமா, ரொம்ப கெமிக்கல் உணவுகள் காரணமா, நிறமூட்டிகள் வண்ண நிறங்கள் சாப்பிட்டதனுடைய காரணமா, அப்படிலாம் யோசிச்சாங்க. இன்னைக்கு எந்த அறிவியல் நிற்குது தெரியுமா? அந்த குழந்தை அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்க அம்மா சாப்பிட்ட உணவுகளில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இந்த குழந்தை 6 மாதம் தாய்ப்பாலுக்கு அப்புறம் வீனிங் பீரியடில் சாப்பிடும்போது அப்போ இந்த குழந்தையோட வயிற்றில் ஏற்பட்ட குடல் உயிரிகள் வேறுபட்டு இருக்கா? இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பயோட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த சிறுதானிய உணவுகளையும் நம்ம மரபு உணவுகளையும் போற்றி கொண்டாடுவதற்கு காரணம், பெருவாரியான சிறுதானிய உணவுகள், பெருவாரியான நம்மளுடைய மரபு அரிசி ரகங்கள் உள்ள இருக்கக்கூடிய கட் பயோட்டாவுக்கு ஆகச்சிறந்த உணவு நண்பர்களே. அப்போ குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து, அப்போ எனக்கு உடனே தோணுது, மண்ணில் இருக்கக்கூடிய உயிரிகள் செத்து விடக்கூடாதுன்னு தானே பாமையண்ண நம்மாழ்வாரையெல்லாம் திரும்ப திரும்ப அந்த மண்ணினுடைய உயிர் பன்மயத்தை பாதுகாக்கணும்னு தானே நம்மாழ்வாரையா அவங்களும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே உயிர் பன்மயம் உடலுக்குள்ளும் பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் நல்லா இருக்கணும்னா அதற்கேற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படியான உணவுகள் தான் இங்கே சாப்பிடக்கூடிய வரகரிசி உப்புமாவாக இருக்கட்டும், இல்லை சிகப்பரிசி சோறாக இருக்கட்டும், கவுனி கஞ்சியாக இருக்கட்டும், கவுனி அரிசியாக இருக்கட்டும், இந்த உணவுகளை நம்ம அன்றாட உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும். மதிய உணவு சாப்பிட்றோம், கொஞ்சமாக சோறு சாப்பிட்டா போதும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நீரிழிவு நோயும் ரத்த கொதிப்பும் புற்றுநோயும் வருகிற எல்லாத்துலேயும் நேரடி சர்க்கரை அதிகம் கொடுக்காதீங்க,
உடல் உழைப்பு குறைந்த மக்கள் வந்து அரிசி உணவை குறைவாக எடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் என்ன சார் நீங்கள் வந்து இப்படி எல்லா அரிசி மேலாம் கிடையாது, நாங்கள் மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி சட்டியாக சாப்பிடுவோன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். நம்ம குறைவான அரிசியை எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறிகள், நிறைய புலால் உணவு, நிறைய அதில் இருக்கக்கூடிய மீன்கள் அது நிறைய வச்சுக்கிட்டு அரிசியை குறைய வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சர்க்கரை அளவோடு சேரும். மற்ற ஒவ்வொரு உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சத்துக்களும் நமக்கு சீராக வந்து சேரும். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம பரிமாறுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு எதை பரிமாறணும், வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கணும், பெண்களுக்கு என்ன கொடுக்கணும், பிரிந்து புரிதல் இருக்கணும் நமக்கு. அப்படி அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த சர்க்கரை கூட்டம் இதெல்லாம் வராமல் இருக்கும். அதில் ரொம்ப மந்திரமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் அப்படிங்கிறது. அது என்ன லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சர்க்கரை வேகமாக அப்சார்ப் ஆகக்கூடாது. சர்க்கரை இருக்கலாம், ஆனால் அது வேகமாக மடமடன்னு அப்சார்ப் ஆகக்கூடாது. மெல்ல 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 போகணும். நம்ம சாப்பிட்ட உணவு அப்படியே நிற்காது. அடுத்த 1.5-1.25 மணி நேரத்தில் அது சிறுகுடலினுடைய 2ஆம் பகுதியை தாண்டிடும். சிறுகுடலினுடைய 2ஆம் பகுதியை தாண்டியாச்சுன்னா குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த நகர்ந்துக்கிட்டு இருக்க வேகத்தில் வேகமாக சர்க்கரையை அப்சர்வ் பண்ணலைன்னா அது தள்ளிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லது. நான் முதல்ல பேச வரும்போது சொன்னேன், பனங்கிழங்கு உருண்டைன்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. ஏன் பனங்கிழங்கும் கிழங்கு தான், அதில் இருக்கக்கூடியது நிறைய கார்போஹைட்ரேட் தான். ஏன் அது நல்லதாக இருக்குது? பனங்கிழங்கு கார்போஹைட்ரேட். சிறுதானி எடுத்துக்கோங்களேன், சிறுதானி எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் தான். சில பேர் சண்டை போடுவாங்க, சார் அதுலேயும் 70% கார்போஹைட்ரேட்டு, இதுலேயும் அரிசிலேயும் 75% கார்போஹைட்ரேட், என்ன சார் பெருசாக வித்தியாசம்? அவர் அறிவியலாளர் என்கிற ஒரு மமதையில் அந்த கேள்வியை கேட்பார். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, இதில் எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குது. லேஸில் உடையாது. அரிசி உடையிற மாதிரி உடைஞ்சி வேகமாக அப்சார்ப் ஆகாது. அவை உடையணும்னா ரொம்ப நேரம் எடுக்கணும். அவை எல்லாம் கூட்டு சர்க்கரையாக இருக்கும், இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக இருக்கும். அப்போ அது மாதிரி தான் பனங்கிழங்கும். பனங்கிழங்குல ஃபைபர் நிறைய, ஏகப்பட்ட நார் பொருள் இருக்கும். அந்த நார் ஏகப்பட்ட நார் இருக்கிறதுனால எப்படி கீரை சாதம் வந்து சாப்பிட்டா மெதுவாக அப்சார்ப் ஆகுமோ, ஏன் வயசானவங்கள்ட்ட சொல்கிறாங்க ராத்திரியில் கீரை கொடுக்காத, கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடாத. காரணம் என்னென்னா, அது அப்சார்ப் ஆக லேட் ஆகும், அது லேசில் செரிக்காது. அப்போ 2ஆம் கட்ட சிறுகுடலை தாண்டியாச்சுன்னா அது செரிக்க முடியாது, வயிற்று வலிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிற்று வலிக்குன்னு தாத்தா சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு மட்டும் ஒத்துக்கலையா அப்படின்னா, வயசானா அந்த முருங்கைக்கீரை அதில் உள்ள நீர் அப்சார்ப் ஆகி லேசில் அது உடையாது. உடையற அப்படின்னோடனே அது ஒரு கடினத்தன்மையோடு குடலில் தங்கி இருக்கும்போது ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலி வந்து உடல் நம்மோடு பேசுவது. நிறைய நேரத்தில் உடல் நம்மோடு பேசுவதை நம்ம உணர்றதே இல்லை. உடல் நம்மோடு பேசுவதை உணர வேண்டும் என்றால் ரீல்ஸ், ஃபேஸ்புக் பேசுவதை நாம் கேட்கக்கூடாது. உட்காந்து ராத்திரி ஆனால் இப்படியே வச்சுட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு பல பேருக்கு இந்த ஆள்காட்டி விரல் அடுத்த 2-3 தலைமுறையில் சுருங்கி போயிடும். ஏன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் அப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி போயிடும். அந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகங்களில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உடல் நம்மோடு வலிக்கிறது, தும்முறது, பேசுறது, அந்த மாதிரி சிறு உரையாடல்கள் நம்ம உடல் பண்ணிக்கிட்டே இருக்கே. தூக்கம் வருதுன்னா கொட்டாவி விடுது, தூங்கணும். நமக்கு வந்து உனக்கு உடல் வந்து உனக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னு அது கொட்டாவி கொடுக்குது, தூங்கிடும். ஒரு விக்கல் வருதுன்னா தண்ணீர் அருந்தணும். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதல் வந்தால் போய் சிறுநீர் கழிக்கணும். நான் எல்லாத்தையும் அடக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒன்னையும் அடக்க முடியாமல் ஆறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. அப்போ அப்படியான ஒரு வலியை கொடுக்கிறது என்றால் அது வந்து எதுக்குன்னா, அந்த பனங்கிழங்கினுடைய நார் பொருட்கள் அதில் உள்ள தண்ணீரை உறிஞ்சு அது மெல்ல மெல்ல போகும். வயசானவங்களுக்கு அது செரிக்க லேட்டாகும். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு 40 வயது, குறிப்பாக 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான நார் உணவுகள் ரொம்ப 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 அவசியமான விஷயம். இந்த லோ கிளைசிமிக்கு ரொம்ப அதிக பயன் கொடுக்கக்கூடியது நார் பொருட்கள். எல்லா கீரை, எல்லா காய்கறி, ரொம்ப முக்கியமானது வெந்தயம். தாவர பொருட்கள்லேயே அதிக நார் சத்து உள்ளது வெந்தயம் தான். சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்னு 2ஆ பிரிப்போம். கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் என்ன பண்ணும் அப்படின்னா, இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். அப்போ நமக்கு வந்து லேசாக கொழுப்பு சேர்ந்து நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள் வந்து போய் படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெகுலராக காலையிலையும் மதியமும் வெந்தயம் எடுத்துக்கொண்டே இருக்கும். கரையாத நார் என்ன பண்ணணும்னா, மலத்தை கழிப்பதற்கு ப்ரோபயோட்டிக், நான் சொன்னேன் கட் பயோட்டால ப்ரோபயோட்டிக்கு அந்த கரையாத நார் உதவியாக இருக்கும். இப்போ வெந்தயத்தை தினம் காலையில் 1 ஸ்பூன், மத்தியானம் 1 ஸ்பூன் எடுத்துக்கொண்டே வந்தோம்னா அது வந்து இந்த நாரை கொடுத்து நமக்கு அந்த லோ கிளைசிமிக் தன்மையை கொடுக்கும். அது என்ன சார் கீட்டோன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. ரொம்ப பிரச்சனை என்னென்னா, நம்ம நாட்டில் புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய பல வேலைகளுக்கு, நம்முடைய எதிர்பார்த்தலுக்கு, நம்ம தசையினுடைய வலுவுக்கு, நம்முடைய எண்டூரன்ஸ், வேகமாக ஓடணும்,
ஒரு வேலையை காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓய்வில்லாமல் செய்யணும், எல்லாத்துக்கும் புரதம் வேணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற புரதம் பாருங்கள், அது வெஜிடேரியன் சொல்கிறோம் இல்லையா, அது ஆக கழிவு. என்ன பிரச்சனை அப்படின்னா புரதம் வந்து முட்டு தான் இருக்கும். ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டா பரவாயில்ல. வெஜிடேரியன்னு சொல்லி நல்ல தட்டில் ஒரு 80% வெஜிடபிள் வச்சு கொஞ்சோள சோறு சொட்டு அவனை பாராட்டலாம். ஆனால் வெஜிடேரியன் எல்லாரும் சோற்றேரியனாக தான் இருப்பாங்க. முழுக்க சோறு கொஞ்சம் போல காய், நான் தொட்டு சாப்பிட்றேன் சார், அதுக்கு பேர் பிரயோஜனமே இல்லை. வெஜிடேரியன்னா நிறையா, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கீரை, கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் ஸோ அப்படி உணவில் வந்து நம்ம புரதச்சத்தை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. ஒரு நல்ல மரக்கறியாளனோ இல்லை புலால் உண்றவங்க எப்படியா இருந்தாலும் புரதம் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை வைத்துக்கும். உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் காலையில் எதை சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, பொதுமைப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு, மரபு ரீதியாக இருக்கக்கூடிய உடல்வாகு, உழைப்பு, எண்ணம், இத்தனையை பொறுத்து தான் ஒருத்தருடைய உணவு திட்டம் என்பது இருக்கும். அப்போ அதுக்கு வந்து சில பேருக்கு மரக்கறி மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு புலால் மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு காலை உணவில் எப்படி எடுத்து, அது நம்முடைய உடல்வாகு அறிந்து. நான் எடை ரொம்ப கூட இருக்கேனா, எடை கூட இருக்கவும் பால் எடுக்கவே கூடாது, இனிப்பு எடுக்கவே கூடாது. ரொம்ப மெலிந்து ஆள் வற்றி போய் இருக்கிறாங்க, உடலை ஊட்டம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பால் கொடுத்து கொள்ளலாம். அவர்களுடைய நோயினுடைய அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தசை பிடிப்பு இல்லை, தசையில் வலுவே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ஊட்டத்தை கொடுப்பதற்கு கொடுத்து கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு நபர் சார்ந்து நம்முடைய உணவு இருக்கணும், அதை பொதுமைப்படுத்தக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி இரவு உணவு, காலை உணவு நம்ம சொல்லிட்டோம், மதிய உணவில் அரிசி குறைவாகவும் காய்கறிகள் புலால் அதிகமாக இருக்கணும். இரவு உணவு ரொம்ப 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 முக்கியமானது. நேரத்தால் சாப்பிடுவது. 6:30 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடிச்சிடும். நம்முடைய பணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு முடிச்சு வரோமா, 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு வேலையாக இரவு உணவை எடுத்துடும். அதுக்கப்புறம் பணி இருந்ததுன்னா கூட தொடரலாம். படுக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கு சார், ஒரு கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கொஞ்சம் பப்பாளி துண்டோ சாப்பிட்டு படுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில நாட்கள் அது தேவைப்படாது. ஆனால் பல பேர் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா 11 மணிக்கு இவ்வளோ ஆனால் சாப்பிட்றான். நம்முடைய உணவில் எவ்வளோ 20 வருஷமாக நான் பரோட்டா வேண்டாம்னு பேசிகிட்டு இருக்கேன். என் காரில் இன்றைக்கி நானும் என்னுடைய நண்பர் சுரேஷும் ஒன்றா வண்டியில் வரோம். வேதனையோடு அவர் பகிர்றார், சார் நம்ம ஊரில் 8 பரோட்டா கடை சார், ஒரே ஒருத்தன் 3 கடை பிரான்ச் வச்சுருக்கான் சார். நான் எலெக்ஷன், ஒரு அரசு அதிகாரி, எலெக்ஷன் நேரத்தில் நான் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். மத்தியானம் சாப்பிடலான்னு சோறு கேட்டால் பரோட்டா இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு 3 மணிக்கு சொல்கிறான். வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி மாறவே மறுக்கிறார்களா? இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஒரு காரணம் என்னென்னா, சோறு கேட்டால் 100 ரூபா கேட்குறீங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னா 100 ரூபா ஆகுது. ஆனால் 6 பரோட்டா வந்து 30 ரூபாய்க்கு நான் சாப்பிட்ற முடியும். அந்த 30 ரூபாங்கிற பொருள் தட்டுப்பாட்டில் இல்லை, எனக்கு பணம் இல்லை, இதில் தான் என்னுடைய வயிறு நிறைவு, அதன் காரணமா இல்லை அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? எல்லா இடத்துலையும் அவர்கிட்ட நான் பேசிட்டே வரேன். இந்த ஊரில் மட்டும் இருக்கா, இந்த பேரூராட்சி எல்லாத்துலேயும் எத்தனை கிராமம் இருக்குன்னா வரிசையாக கிராமங்களை சொல்கிறார். ஒரு கிராமம், இந்த கிராமத்துலேயும் பரோட்டா கடை தான், இந்த கிராமத்துலேயும் பரோட்டா கடை தான், இங்கேயும் பரோட்டா கடை தான், மாற்றி இருந்து கொண்டே இருக்கு. ஏன் நமக்கு என்ன மைதா மேலே வந்து அப்படி ஒரு வெறுப்பா? என்ன காரணம்? அடிப்படையில் அது பல தடவை பல கூட்டங்களில் சொல்லியாச்சு, சர்க்கரை வியாதி வருவதற்கான மிக அடிப்படை முகாந்திரம் அந்த மைதாவில் இருக்குது. அது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அது நானாக சாப்பிட்டாலும் சரி, பரோட்டாவை சாப்பிட்டாலும் சரி, பாஸ்தாவை சாப்பிட்டாலும் சரி, எந்த வகையில் சாப்பிட்டாலும் அந்த மைதாவில் அலாக்சான் என்கிற பொருள் இருக்குது. அந்த அலாக்சான் கணையத்தினுடைய பீட்டா செல்ஸில், அந்த பீட்டா செல்ஸ்லேருந்து தான் நமக்கு இன்சுலின் சுரக்குது, அந்த சுரப்பை மட்டுப்படுத்தும். உங்கள் வீட்டில் எந்த குழந்தை எனக்கு பாஸ்தா வாங்கித்தா, பீஸா வாங்கித்தா, பரோட்டா வாங்கித்தான் அடம் பிடிக்குதுன்னா, அதுவே ஸ்பூனாக நம்முடைய கணையத்தினுடைய ஐலட் செல்லை தாக்குவதற்கான நச்சு மருந்தை எடுத்துவதால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இடத்துல வேண்டாம்னா வேண்டாம், தேவையில்லை, நமக்கு அவசியமற்ற பொருள், அது நல்லதா கெட்டதா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, எந்த நாடுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அவசியம் இல்லை, வேண்டாம், தேவையில்லை என்கிற விஷயத்துக்கு பின்னாடி நம்ம அதுக்குள்ளே என்ன சான்று இருக்குன்னு தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ஸோ இரவு உணவு இந்த மாதிரி பரோட்டா கடையில் போய் உட்காந்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன், பரோட்டா சாப்பிட்றேன்னு ஹெவி உணவுகளை இரவில் சாப்பிடாது. அப்படியான உணவுகள் எடுக்கும்போது அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மிகப்பெரிய அளவில் உருவாக்கும். சர்க்கரை பெரிய அளவில் பெருகுவதற்கான அடிப்படை காரணம் இந்த மாதிரி உணவுகள் தான். சர்க்கரை மட்டும் வந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி சர்க்கரை நோய் கூடுது நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பேச்சின் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி புற்றுநோய்களினுடைய கூட்டம் கூடிக்கொண்டே வருது. அந்த கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து நம்ம உணவை இன்னும் செம்மையாக்கணும். அதெல்லாம் தாண்டி வந்தால் அதற்குரிய உரிய வைத்தியத்தை, அது ஆரம்பத்திலே நோயை கண்டறிதல் தேவைப்பட்ட. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், அறிவியலினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. மார்பக புற்றுநோய் ஒரு காலத்தில் பயமுறுத்தக்கூடிய நோயாக இருந்துச்சு. இன்றைக்கு
ஆரம்பத்திலே அதை கண்டறிந்து முறையான அறுவை சிகிச்சை எடுத்தா, முறையான அதற்கப்புறம் கீமோ சிகிச்சை எடுத்தா 99% அதை குணப்படுத்திடலாம். அதை பற்றி பயந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக சில நேரத்தில் இருக்கும். நான் வரும்போது கூட பாமா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியை, அவர்களுக்கு ஒரு சின்ன கட்டி இருந்திருக்கிறது. என்னிடம் கூட்டு வரும்போது மொத்த குடும்பம் வராங்க, எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒன்றும் நோய் இல்லையா, எதுக்கு மாஸ்க் போட்டு வராங்கன்னா, அந்த பெண்ணிடம் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை தாங்க முடியல. மாஸ்க் போட்டது அவங்க பையன், மருமக, கணவர், கூட ஒருத்தர் யாரோ இன்னொரு ஆள் எல்லாரும் கூட்டு வந்திருக்காங்க. இந்த மார்பு பழுத்து வீங்கி வெடித்து உள்ளிருந்து சீல் கோர்த்து வாடை வருது. அந்த அறை பூரா நிரம்பி இருக்கு அந்த வாடை. ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த குடும்பம் தான். அந்த 1.2 சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல மிக அழகாக ஒரு குட்டியாக லம்பெக்டமி பண்ணி அந்த ஒரு சின்ன இடத்தை மட்டும் நீக்கி விட்டு சரியான சிகிச்சை பண்ணி தான் 100% சரியாகக்கூடிய அந்த கட்டி. அது வந்து ER/PR பாசிட்டிவ் அப்படிம்பாங்க. அந்த ஹார்மோன் பாசிட்டிவில் வரக்கூடிய மிக எளிதாக சீராக்கக்கூடிய ஒரு புற்றுநோய். ஆனால் அவங்க வந்து இதை சொல்வதற்கு அந்த அம்மாவுக்கு தயக்கம். அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நான் குணப்படுத்திடுறேன், மருந்திலே குணப்படுத்தினேன்னு சொல்லி அது பெருசாகி கடைசியில் நீங்கள் சரியாக பத்தியம் இல்லை, நீங்கள் சரியாக பேச்சை கேட்கலன்னு சொல்லி அனுப்ப கடைசியாக என்கிட்ட வந்திருக்கான். இப்போ ஏதாவது செய்ய முடியுமா சார், நீங்கள் பெரிய சித்த வைத்தியராச்சா அப்படி நான் ரொம்ப திட்டினேன். நம்ம ஒரு ஆசிரியை, இவ்வளோ பேர் இருக்கீங்க, குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கீங்க, இதை வந்து சரியாகணும் உங்களுக்கு தெரியலையா? நான் ஒரு மருத்துவருக்கு பரிந்துரைத்து உடனடியாக அதை அறுவை பண்ணி எடுக்கணும் முடியுமான்னு கேட்குறேன். ஒரு அறுவை பண்ண முடியாதுங்கிறார். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார், யார் சார் இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்களும் சித்த வைத்தியர் தானே, நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட உரிமையோடு கோவப்படுறார். அதை அறுவை சிகிச்சை பண்ண முடியாத அளவுக்கு நுரையீரலுக்குள்ள எலும்புக்குள்ள எல்லா இடத்துலையும் புறையோடி போயிருக்கு. அதிகபட்சம் இன்னும் 1 ஆண்டு கிடைக்கலாம் உங்களுக்கு. எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பாருங்க. சில வேஷங்களில் சில நிமிடங்களில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும். இதை ஒரு அறுவை சிகிச்சையில் சரியாக்க முடியும்னா அதை அறுவை சிகிச்சை மருத்துவருக்கு அனுப்பணும். கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த அறிவியலே ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த அறிவியலே தேவையில்லைன்னு தப்பாக நம்ம முடிவெடுக்கும் போது இப்படியான சிக்கல்களுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஒரு எளிய ஆரம்பகட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல நோய்களை நம்ம ஒரு மூட்டு வலியோ, கைகால் வலியோ, வயிற்று புண்ணோ, குடலில் புண்ணோ, இல்லை வந்து சளி, இருமல், ஆஸ்மா, எத்தனை விஷயங்கள் நம்ம மரபு விஷயங்களை எடுத்துகிட்டே போயிடலாம். ஆனால் உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும், கண்டிப்பாக மரணத்தை கொண்டு போய் விடும்னு யோசிக்கிற விஷயத்தில் அது எப்படி மாறும், இந்த நோயினுடைய இயல்பு என்னங்கிறது தெரியாமல் அதை வைத்துக்கொண்டே இருப்பது வந்து ஆகத்தப்பான விஷயம். இன்னைக்கு அப்படியான எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, புற்றுநோய்களில் பல நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அளவிலும் நவீன மருத்துவம் வளர்ந்துருக்கு. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக சிக்கல்கள் வேற, அதை எதிர்த்து போராடணும். அந்த வணிக சிக்கல்களை நம்ம களையணும். எல்லோருக்கும் சரியான மிகச்சிறப்பான சிகிச்சை எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறத நோக்கி நம்ம நகரணும். ஆனால் அந்த அறிவியலே தப்பு, அதெல்லாம் ஏமாத்து, அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. ஏன்னா நிறைய இயற்கை மீது பற்று உண்ட பல பேர் இங்கே இருக்கீங்க. அதனால் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நம் கட்டுப்பாட்டில் இதை குணப்படுத்த முடியும். நம்ம சொல்கிற விஷயங்களை இதை கட்டுப்படுத்த முடியும். பல நேரங்களில் இதை வராமல் காத்துக்கொள்வதற்கான விஷயங்களுக்கு நம்ம உழைக்க முடியும், முன்னேறலாம். ஆனால் ஒருவேளை நோயினுடைய தீவிரம் உயிரை ஆபத்தான விஷயத்துக்குள்ளே போகும் அப்படின்னா உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் பல நோய்களை நாம் குணப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் ஆரம்ப கட்டத்தில் மிக அதிகமாக இருக்கு. நண்பர்களே, மிக மிக சவால் நிறைந்த உலகத்தில் கூட தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில். இது பயமுறுத்தலுக்கான விஷயம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு. நமக்கு ஒரு விழிப்புணர்வு. நம்ம தினம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன சாப்பிட்றோங்கிறதுல ஒரு அக்கறையோடு தான் இருக்கும். அது ஒரு காலை பானமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சிற்றுண்டியாக இருக்கலாம். எத்தனை விதமான குப்பை சிற்றுண்டிகள் நம்ம சுற்றி விழுந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாள் நாங்கள் கத்தியிருப்போம். நான் என்னுடைய 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின 6ஆம் திணை புத்தகத்தில் இந்த பஞ்சு மிட்டாய் வேண்டான்னு எழுதியிருக்கேன். 1 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க பாண்டிச்சேரியில் மெரினா கடற்கரையிலலாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அதில் வந்து புற்றுநோய்க்கான காரணிகள் இருப்பதை உணவியல் அதிகாரிகள் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. இன்னும் எத்தனை உலாவி கொண்டிருக்கிறது, எத்தனை இடங்கள் இன்னைக்கும் நம்ம வெளியே போனால் சிற்றுண்டிகள் என்கிற விஷயத்தில் எவ்வளவு அவசியம் இல்லாத நிறமி சத்துக்கள், பாதுகாப்பிகள் என்ற பெயரில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், புது புது வடிவங்கள் கொண்டு வருகிறேன் என்று சேர்க்கக்கூடிய ரசாயனம், அதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்கு அவையெல்லாம் நமக்கு? நம்ம குழந்தைகளுக்கு ஏன் அவசியம்? ஐஸ்கிரீம் நானும் சாப்பிட்ருக்கேன். சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. எங்கள் வீட்டு பாரமவுண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி உண்டு, இப்போ இருக்கான்னு தெரில. எங்கள் தெருவில் ஒரு வண்டியில் விற்றுட்டு வருவாங்க. கப்பைஸ், பாலைஸ் அப்படின்னு விற்றுட்டு வருவாங்க. கப்பைஸ் வந்து பணக்காரர்களுக்கானது, அது வந்து 50 காசு. பாலைஸ் மட்டும் 10 காசு. மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு பாலைஸ் வாங்கி தருவாங்க, எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆவலோடு காத்திருப்போம். அந்த பாலைஸ் எடுத்து சாப்பிடுவோம். அது மன மகிழ்ச்சி இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்குது இன்னைக்கு சந்தையில். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வெளியில் விற்கிற அந்த அவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ வெளிநாட்டு படங்களோட இப்படிலாம் ஐஸ்கிரீம் கடை எங்கள் ஊரில் கூட நிறையா இருக்குது, நீங்கள் சொல்லலாம். போய் ஒரே ஒரு தடவை அந்த ஐஸ்கிரீமுடைய கவரை பிரித்து பாரு. அவன் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்க மாட்டான்,
ஃப்ரோசன் டெசர்ட், அதுதான் அதுக்கு கொடுத்துருக்க சொல். ஐஸ்கிரீம் அப்படின்னா பாலும் க்ரீமும் சேர்ந்து செய்கிறது தான் ஐஸ்கிரீம். இவங்க விற்கிறதுக்கு பேர் வந்து ஃப்ரோசன் டெசர்ட். ஏன் அந்த பேர் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீ வந்து ஐஸ்கிரீம்னு விற்கக்கூடாது அப்படின்னா. இன்றைக்கி பல பன்னாட்டு நிறுவனங்கள் விற்பனை செய்யக்கூடிய 200 ரூபா 400 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு விற்கக்கூடிய அத்தனை இதற்கும் பேர் ஃப்ரோசன் டெசர்ட். அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை போய் கூகுள் பண்ணி பாருங்கள், எவ்வளவு கெமிக்கல் அதில் சேர்க்குறாங்க. அது வாயில் கரையிறதுக்கு, உடையிறதுக்கு, நிறம் கொடுப்பதுக்கு, வடிவம் வருவதற்கு, அது மேலே நட்ஸ் ஒட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து ரசாயனங்கள் இருக்குது. தேவையா அதெல்லாம்? அப்படியான ஒரு விஷயங்கள்னால தான் நாம் கொண்டாடணுமா? அதை நடு இரவில் பின்னிரவில் போய் சாப்பிட்டு வரணுமா? கல்யாண இதுக்கப்புறம் 11 மணிக்கு அவ்வளோ சிறப்பான உணவு சாப்பிட்டு ராத்திரி 11 மணிக்கு அந்த குழந்தை அதை சாப்பிடணுமா? யோசிச்சு பார்க்கணும். சிற்றுண்டிகள்ங்கிற அடிப்படைக்குள்ளேயும் இது மாதிரி வரும். இது எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுறது இல்லை, யாரோ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் பண்ணுது. அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் யார் என்று தெரியாது, அதுதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தருக்கு அது புற்றுநோயை கொடுக்குது, யாரோ ஒருத்தருக்கு அது வந்து குடல் அலைச்சலை கொடுக்கிறது என்றால் அது யார் என்று தெரியாத வரைக்கும் அத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை தானே. இப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, நம் உணவின் மீது மிக 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 அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இந்த மரபு மாதிரியான விஷயங்கள் திருவிழாக்களாக கொண்டாடும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அன்றாட சமையல் அறையில் அது வரணும். பல நேரம் நாங்கள்லாம் ஒரு மரபு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் போய் அங்கே போய் கேழ்வரை கஞ்சி சாப்பிட்டோம், வரகு உப்புமா சாப்பிட்டோம், பணியாரம் சாப்பிட்டோன்னு பெருமிதமாக பேசிட்டு நாளை காலையில் எங்கள் வீட்டில் பாஸ்தா, மத்தியானம் எங்கள் வீட்டில் பிரியாணி, ராத்திரி நாங்கள்லாம் சேர்ந்து சாண்ட்விச் சாப்பிட்லான் இருக்கோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாப்பா யாரும் கிடையாது. திருவிழாக்கள் நடத்துவதே மாறன் மாதிரி ஆளுங்க 20-25 வருஷமாக தொடர்ந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது ஒரு பேசு பொருளாக இருக்கணும், பழகு பொருளாக இருக்கணும். அதை வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் இருந்த விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் வீடுகளுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு சின்ன மனநிறைவு எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் திணை அப்படின்னா நான் போய் கடையில் போய் திணை அரிசி வேணும் அப்படின்னு கேட்டால் என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க. குறிஞ்சி திணையா முல்லை திணையா சார் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணியிருக்கான் அந்த கடையில். ஆனால் இன்றைக்கு எல்லா கடைகளிலும் திணை அரிசி விற்பனை செய்யப்படுது. அது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மாழ்வார் ஐயா மாதிரியான, பாமையன மாதிரி, நெல் ஜெயராமன் மாதிரி பல பேருடைய முன்னெடுப்புகள் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக நகர்ந்திருக்கிறது. ஆனால் பயன்பாட்டு பொருளாக எல்லாரும் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, எங்களுக்கு தெரியும், நம்பர் தெரியும், எத்தனை டன் இங்கே விற்பனை ஆகிறது, எத்தனை டன் உற்பத்தி ஆகிறது, மிக குறைவாகத்தான் இருக்கு. இன்றைக்கும் கவுனி அரிசியை விற்க முடியாமல் குத்த வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் தான் இருக்காங்க. கவுனி அரிசியை பற்றி பேசிட்டே இருக்கோம். சார் 120 ரூபாய்க்கு நான் கொடுக்க இருக்கேன் சார், யார் வாங்காங்கன்னு தெரியல, எனக்கு எங்கே விற்கணும்னு தெரியலன்னு விவசாயி இருக்காங்க. ஏன் அந்த நிலைமை இருக்கிறது என்றால், இன்னும் அது முழு பயன்பாட்டில் நம்மக்கிட்ட வரல. சில பேர் ரொம்ப கோபமாக என்கிட்ட வந்து அன்றைக்கி கூட ஒரு மேடையில் பேசிட்டே இருக்கும், ஒரு பொண்ணு வேகமாக என்கிட்ட வந்து கேட்டு, சார் 100 ரூபாய்க்கு விலையாற்றிட்டீங்க சார், அரிசி 40 ரூபா தான், அப்போ ஒன்லி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த தானியமா, பணக்காரங்களுக்காக தான் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? நாங்கள் அவங்களுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் புரியல. அரிசி விளையிற அளவுக்கு சிறுதானியம் டன்னாக விளையாதுமா, அது குறைவாக தான் விளையும். உற்பத்தி செய்கிறவங்க மிக குறைவாக இருக்காங்க, பயன்படுறவங்க கூட இருக்காங்க. இன்றைக்கும் 15% தான் சிறுதானியம் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது, 85% கர்நாடகத்துலேயும் ஆந்திராவிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படிங்கிறாங்க. சற்று விலை கூட இருக்குது. ஆமாம் இருக்கட்டுமே, போய் நீங்கள் போய் ஒரு அடுத்தப்பில் ஒரு தலை படம் வருதுன்னா 160 ரூபா கொடுத்து போய் பார்க்குறோம்ல, 3 மணி நேரம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ பேரும் அலைபேசிக்கு மாதம் 499 ரூபா கொடுத்து அலைபேசியில் எத்தனை படத்தை தரவிறக்கம் பண்ணி பார்க்குறோம். ஒரு 40 ரூபாய் அரிசிக்கு கூட கொடுத்து கோடாடு கோடி உயிரிகளை, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவையும் உயிர்களையும் காப்பாற்றுவோம் என்பதற்காக 40 ரூபாய் கூட கொடுப்பதில் என்ன தப்பு? கொஞ்சம் ஆர்கானிக் உணவுகள் சற்று விலை கூட இருக்கட்டும், குறைய வேண்டாம். அதற்காக நம் உழைப்பில் ஒரு சிறு பகுதியை நமக்கு பேர் தெரியாமல் உழைத்துக் கொண்டிருக்க அந்த நுண்ணுயிர்களை பாதுகாப்பதற்காக கொடுப்போம் நண்பர்களே. அந்த புரிதல் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோவிட் இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் யார் தெரியுமா? எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களோ, பெரிய வேக்சின்களோ, இல்லை வேற வேற மருந்துகளோ, மருத்துவமனைகளோ இல்லை. இந்த நுண்ணுயிர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, அவ்வளோதான். இது நோய் வந்ததுக்கு காரணமே இந்த நுண்ணுயிர்கள் நம் மீது கோவப்பட்டது தான். நம்ம நினச்சிருக்கலாம் இதெல்லாம் சீனாக்காரன் உருவாக்கிட்டான், பில்கேட்ஸ் உருவாக்கிட்டான், அவன் உருவாக்கிட்டான், 1008 கதை சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ்களும் பாக்டீரியாக்களையும் நாம சிதைச்ச அளவுக்கு வேற யாரும் பண்ணலை. இந்த பூமியில முதல் உயிரி வைரஸ் தான். இதுக்கு ஆக்சுவலாக இந்த பூமிக்கு பேர் வைரோஸ்பியர் தான், பயோஸ்பியர் தான். மனிதன் கடைசியாக வந்தவன், கடைசி அந்த கடைக்குட்டி வீட்டில் கண்ணாமண்ணான்னு சேட்டை பண்ணும் இல்லையா, அது மாதிரி இந்த பூமியில் கடைக்குட்டியாக வந்த மனுஷன் பண்ண சேட்டை தான் அத்தனை பிரச்சனைகளுக்கான காரணம். அப்போ நம்ம திரும்ப இந்த பூமி அமைதியாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இது மாதிரி தொற்று நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நுண்ணுயிர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும்.
ஒன் ஹெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய சிறுகுடல் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய சிறுநீரகம் கழிவுகளை எல்லாம் சரியா வெளியே போதணும், அப்பதான் ஆரோக்கியம்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லப்பா அதெல்லாம் நல்லா இருந்தா கூட மனசு நல்லா இருக்கணும், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்ல 3 வேளையும் பிராணாயாமம் பண்ணி தினம் தவம் பண்ணிட்டு இருந்த பல பேரையும் கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு. அவன் மனசு நல்லா தானே இருந்துச்சு, அவன் உடலும் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் கோவிட் கொத்திட்டு போச்சு? அப்புறம் தான் சொன்னா, டேய் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, உன் மனசு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது. நீ நின்று பேசிட்டு இருக்கே, இதுக்கு கீழே மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டு இருக்கிறதே மண்புழு, அவை நலமாக இருக்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நலமா இருக்கணும். மேலே பறக்கக்கூடிய பறவை நலமா இருக்கணும். இருந்து 50-100 கிலோமீட்டர் தள்ளி கடல் இருக்கு, அந்த கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை மீன்களும் நலமாக இருக்கணும். இந்த மீன், இந்த பறவை, இந்த தேன் சிட்டு, இந்த பூ, இந்த மண்புழு, இந்த பாக்டீரியா, இவை எல்லாம் நலமா இருந்துச்சுன்னா தான் நீயும் நானும் நலமா இருக்க முடியும். அதுதான் ஒன் ஹெல்த் அப்படின்னாங்க. நண்பர்களே, நாம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் என்னவென்றால், இந்த உலகம் அற்புதமான ஒரு உலகம், அன்பு நிறைந்த ஒரு உலகம். அந்த உலகத்துல எல்லா உயிர்கள் மீதும் நாம் பற்றோடு இருக்கோம். இந்த கண்ணுக்கு தெரியாத நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற, நம் வயிற்றுக்குள் உழைத்துக் கொண்டிருக்கிற உயிர்களாக இருக்கட்டும், இந்த மண்ணுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற உயிர்களாக இருக்கட்டும், இரண்டையும் போற்றி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இது உங்கள் நலம் கருதி